அப்படிப்பட்ட பயமான அந்த வாழ்க்கையை கர்த்தர் என்ன செய்ய போகிறார்? மாற்ற போகிறார். அல்லேலூயா. வேலைக்கு போனா அங்கேயும் பயம், முதலாளியை பார்த்து பயம், கூட வேலை பார்க்கவங்களை பார்த்து பயம், படிக்கிற இடத்துக்கு போனா கூட படிக்கிற பிள்ளைங்களை பார்த்து பயம், நல்லா படிக்கிற பிள்ளைங்களை பார்த்து பயம், அதாவது ஆசிரியரை பார்த்து பயம். இப்படி மனுஷன் எங்க போனாலும் எந்த இடத்துக்கு போனாலும் பயந்துதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். வேதம் தெளிவாக நமக்கு சொல்லுகிறது, மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்குமா. என்ன வருவிக்குமா? கண்ணி. அல்லேலூயா. கண்ணி பார்த்திருக்கீங்கல்ல? கண்ணி பார்த்திருக்கீங்களா பார்க்கலையா? கண்ணீர் அகப்பட்டுனா எப்படி இருக்கும்? எங்க ஊர்ல பன்னி பிடிப்பாங்க. பன்னி இருக்குல்ல, பன்னிய வளர்க்கிறவங்க பன்னிய பிடிப்பாங்க. பிடிக்கமா என்ன பண்ணுவாங்கன்னா, அது அங்க இருந்து ஓடி வரும், வேகமா ஓடி வரும். இங்க ஒரு கண்ணி வச்சிருப்பான், அப்படி நீட்டி நிற்பான். அது வேகமா வந்த ஸ்பீட்ல அப்படி மாட்டிட்டு அப்படி துடிக்கும் பாருங்க. துடிக்கும் போது அவனை கூட இழுத்துட்டு ஓடும். கண்ணில மாட்டியாச்சுன்னா அவ்வளவு கஷ்டம். அல்லேலூயா. கண்ணில மாட்டியாச்சுன்னா ரொம்ப கஷ்டம். அந்த கண்ணில இருந்து விடுபட முடியவே முடியாது. அந்த கண்ணி எதுக்கு கண்ணி போட்டாங்க? சாகடிக்கிறதுக்கு. கண்ணி வந்துட்டுனா சாவுதான். கண்ணில மாட்டியாச்சுன்னா மரணம் தான். அப்படிப்பட்ட கண்ணி எப்போ வரும்னா மனுஷனுக்கு பயப்படும் பயம். ஏனென்றால் நாம் யாருக்குமே பயப்படக்கூடாதுன்னு சொல்லி வேதவசனம் தெளிவாக சொல்லுகிறது. ஆனா இன்றைக்கு நாம் எல்லாருமே பயந்துதான் வாழ்ந்து கொண்டிருக்கோம். ஏதோ ஒன்றுக்கு பயப்படுறோம். அல்லேலூயா. அதனால பயம் இல்லாமல் நீங்களும் நானும் இருக்க வேண்டும். அதுக்குதான் இந்த வேதவசனம் சொல்லுகிறது. அதை வாசிக்கிறேன், மறுபடியும் ஆதலால்